அதாவது இன்னைக்கு உள்ள டூல்ஸில், இன்னைக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸில், இன்னைக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸில் 1 கோடிங்கிறது வந்து தாராளமாக மக்களால் சேமிக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து திடீர்னு சம்பாதிக்கிறவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே வந்து சிக்கலில் மாட்டிக்குது. ஸோ சம் இன்சூரன்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சத்துக்கு ஒரு 50 லட்சத்துக்கு கூட டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது, பியூர் ரிஸ்க் கவர். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோடி ரூபா சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து மாதம் ஒரு 50,000 60,000 70,000 அவங்க எடுத்துக்கலாம். ஆரம்பித்து அதை கண்டினியூஸாக பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள நுழையிறவங்க ஒரு 5 வருஷமாவது மினிமம் இருந்தாங்கன்னா தான் அவங்க ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும். நல்ல பணம் சம்பாதிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில், நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய முதலீடு இது. ஒன்லி திங் வந்து பொறுமை அவசியம். யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாற்றிட்டு ஓட மாட்டாங்க, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம். இப்போ சீட்டில் போட்டிங்கன்னா ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க. நான் பெர்மனண்ட்டாக ஒரு ஆள் ஒரே அமௌண்ட்டை தான் நான் 30-25 வருஷம் போடுறேன் அப்படின்னாருன்னா மாதம் ஒரு 3000 ரூபா. நீங்கள் நம்ம 30,000 சம்பளம்னு எடுத்துக்கிறோம்னா ஃபேமிலி இன்கம்னு, அதில் 10% சொல்கிறேன். 10% வந்து அவர் ஒரு 3000 ரூபா மாதம் சேமிச்சுக்கிட்டே வந்தாருன்னா, ஃபிக்ஸ்டாக ஏற்ற இறக்கவெல்லாம் வேண்டாம், ஃபிக்ஸ்டு 3000 ரூபா 30 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே வந்தார்னா அவர் கிட்டத்தட்ட 1,05,00,000 அடையலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சாமானியனால 1 கோடி வரைக்கும் சேர்க்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டுமான சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ 1 கோடி அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இப்போ சாமானிய மக்களால் 1 கோடி அளவுக்கு சேர்க்க முடியுமா சார்? அதாவது இன்னைக்கு உள்ள டூல்ஸில், இன்னைக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸில், இன்னைக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸில் 1 கோடிங்கிறது வந்து தாராளமாக மக்களால் சேமிக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோடி ரூபா சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து மாதம் ஒரு 50,000 60,000 70,000 அவங்க எடுத்துக்கலாம். டிபெண்டிங் ஆன் த ரெக்குயர்மெண்ட் வந்து 50லேருந்து 70 வரைக்கும் எடுத்துக்கலாம். 50,000 எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6% பர் இயருக்கு ஒர்க் அவுட் ஆகுது 1 கோடிக்கு. 60,000 எடுக்கிறாங்கன்னா 7.2%, 70,000 எடுக்கிறாங்கன்னா 8.4%. ஸோ இந்த ரேஞ்சில் அவங்க வந்து எடுத்துக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணையில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இருக்குது. இட்ஸ் மோர் லைக் பென்ஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க பணத்தை சேர்க்க வேண்டியது, அதை உடனே போட்டுட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு ஆரம்பித்தாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு ஆரம்பித்து அதில் மெயின் கீ திங் என்னென்னா, ஆரம்பித்து அதை கண்டினியூஸாக பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ புதுசாக விட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ 6 மாதம் கட்டுவாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஒன்றோட வரவே இல்லையே, லாபமே இல்லையே, நான் 6 மாதம் 20,000 ரூபா போட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, நஷ்டமாயிருக்கு, எனக்கு இந்த முதலீடே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள நுழையிறவங்க ஒரு 5 வருஷமாவது மினிமம் இருந்தாங்கன்னா தான் அவங்க ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும். 5 வருஷத்துக்கு குறைஞ்சு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் மக்கள் முதலீட்டுக்கே வர வேண்டாம். அது சும்மா அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு, லிக்விட் ஃபண்டு அதில் போட்டு போயிடலாம். இதுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இப்போ இங்கே நம்ம பேசுகிறது வந்து 25 வருஷம் 30 வருஷம்னு பிளான் பேசுகிறோம். அப்படி இந்த 25 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் அவங்க முதலீடு பண்ண வரையில் வந்து ஷார்ட் டேர்மில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரி பண்ணிக்கக்கூடாது. இப்போ தங்க விலை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம யாரும் கவலைப்படுறதில்லை. கழுத்தில் காதில் போட்டிருக்கிறத நம்ம போய் ஐயோ எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சா நான் போட்டிருக்கேன்னு யாரும் தொட்டு பார்க்குறது இல்லை. அது பாட்டுக்கு ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரி. எப்படி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு அவங்களுமே நிறைய பணம் மார்க்கெட்டில் தான் போடுறாங்க. அவங்களுடைய பென்ஷன் பணமுமே மார்க்கெட்டில் தான் விழுகுது. அது ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இப்போ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட வசதி கிடையாது. அவங்க பாட்டுக்கு போட்டு சேலரியில் ஒரு போர்ஷனை போட்டால் முடிஞ்சு போச்சு, நான் எப்போ ரிட்டையர் ஆகிறேனோ அப்போ பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக மாறலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய முதலீடு இது. ஒன்லி திங் வந்து பொறுமை அவசியம். யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாற்றிட்டு ஓட மாட்டாங்க, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம். இப்போ சீட்டில் போட்டிங்கன்னா ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க, அது பல பிரச்சனைகள். இங்கே அந்த பிரச்சனைலாம் கிடையாது. எந்நேரம் போனீங்கனாலும் உங்கள் பணம் இருக்கும். ஒன்லி மார்க்கெட் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னே இருக்குது.
ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேயே அவங்க போட்டாங்கன்னா கூட 5 வருஷம் லாக்கு டச் கூட பண்ண முடியாது. ஸோ போட்டாங்கன்னா அவங்க 60-61 வயசுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து பணத்தை எடுத்து செலவழிச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல முதலீட்டு வகை தான் வந்து உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள். அவங்களுடைய இன்னும் ஓய்வு காலத்துக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் எஜுகேஷனுக்கு சில்ட்ரன் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அது மாதிரி குழந்தை மேரேஜுக்கு நாம் சேர்த்து வைக்கணும்னாலும் அதுக்கு வழி இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே திட்டங்கள் இருக்கின்றன. கண்டிப்பா சார். இப்போ மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் போட்டால் 1 crore ரீச் பண்ண முடியும் சார் 20-25 இயர்ஸில்? நான் பெர்மனண்ட்டாக ஒரு ஆள் ஒரே அமௌண்ட்டை தான் நான் 30-25 வருஷம் போடுறேன் அப்படின்னாருன்னா மாதம் ஒரு 3000 ரூபா. நீங்கள் நம்ம 30,000 சம்பளம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலி இன்கம்மு, அதில் 10% சொல்கிறோம். 10% வந்து அவர் ஒரு 3000 ரூபா மாதம் சேமிச்சுக்கிட்டே வந்தார்னா ஃபிக்ஸ்டாக, ஏற்ற இறக்கவெல்லாம் வேண்டாம், ஃபிக்ஸ்டு 3000 ரூபா 30 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே வந்தார்னா அவர் கிட்டத்தட்ட 1,05,00,000 அடையலாம் 30 வருஷம் எண்டில். இது வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு தோராயமான மதிப்பீட்டில் சொல்கிறோம். ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கும்னு. இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுகள் அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்கு. 12% கொடுத்தா கூட 30 வருஷத்தில் வந்து அவங்க தாராளமாக 1 கோடி ரூபாயை ரீச் பண்ணிடலாம். சார் 30 வருஷம் டூ லாங், என்ன எனக்கு குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா ப்ராபப்ளி இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் 25 வருஷத்துக்குன்னு போகல, அவங்களுக்கு இந்த தொகை வந்து அதிகமாகும். அப்போ வந்து ஐயோ என்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த 30 வருஷம் ஒரு 6000 ரூபா போட்டு மாதம் போட்டாங்கன்னா 25 வருஷத்தில் 1,13,00,000 ரூபாய்க்கு போகலாம். 5 வருஷம் குறைச்சாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை டபுள் ஆக்கணும். 30 வருஷத்துக்கு 3000 ரூபா போட்டாங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து கூட்டு வட்டியின் மகிமை. ஸோ 30 வருஷம்னா 3000 ரூபா, 25 வருஷம்னா அவங்க 6000 ரூபா போட வேண்டி இருக்கும். இப்போ இதே இது 20 வருஷம்னாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 10,000 ரூபா போட வேண்டியிருக்கும். நான் 20 வருஷத்துல எனக்கு 1 கோடி வேணும்னா அவங்க 10,000 ரூபா, 3000 ரூபா போட்டால் 30 வருஷத்துல 1 கோடிக்கு மேலே கிடைக்கும். 6000 ரூபா போட்டால் 25 வருஷத்துல 1 கோடிக்கு மேலே கிடைக்கும். 10,000 ரூபா போட்டால் 20 வருஷத்துல 1 கோடிக்கு மேலே கிடைக்கும். அதுதான் ஜென்ரல் கால்குலேஷன். இது என்ன சார் ஏன் டிஃப்ரென்ஸ்பாங்க? அதை நீங்கள் ஏற்கனவே போட்ட பணத்துக்கு வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் பண்ணுறது தான் இது. அதனால ஒரு 3000 ரூபா போட்டு 30 வருஷம் காத்திருந்தாங்கன்னா இட்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஜாப் ஈஸியாக தெரியும். இல்லை எனக்கு இப்போதைக்கு எனக்கு சம்பளம் கம்மியாக தான் வருது, ஃபியூச்சரில் சம்பளம் வர நான் அதிகமாகிக்கிறேன், அது மாதிரி ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்னா மாதம் 1150 ரூபா இனிஷியலாக இந்த வருஷம் போடணும். அடுத்த வருஷம் அதில் 10% கூட்டிக்கணும். 115 ரூபா கூட்டி 1265 ரூபாய். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்தோம்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10% ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% ஏற்றிக்கிட்டே போனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது குறைவாக தான் இருக்கும். 1150 ரூபா. அது ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 கோடி அடைஞ்சிடலாம். அது ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். வருஷம் ஒரு 10% கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ அந்த சோட்டா எஸ்ஐபியுமே வந்துருச்சு இல்லை சார் 250க்கு? ஆமாம், சோட்டா இது 250 இருக்குது. ஈவன் ஏன் நீங்கள் 99 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து 99 ரூபாய்க்குலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 99 ரூபா 100 ரூபாயிலேருந்து ஆஸ் லோ as 100 rupees தாராளமாக அவங்க எஸ்ஐபி பண்ணலாம். நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மனுஷன் நான் முதலீடு செய்யணும், நான் என்னுடைய ஃப்யூச்சருக்காக எதிர்கால தேவைகளுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற கருத்து தான் மனசில் வரணுமே ஒழிய வழிகள் நிறைய இருக்கின்றன. 100 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, எவ்வளவுக்கு 500 ரூபா, 1000 ரூபா, எவ்வளவுக்கு வேணாலும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கலாம். 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய்க்கு இப்போ எஸ்ஐபி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பணக்காரங்க, நல்ல அதிக சம்பளம் வாங்குறவங்க, என்ஆர்ஐஸ் எல்லாம் மாதம் 3 லட்சம் 4 லட்சம்லாம் எஸ்ஐபியில் போடுறாங்க. ஸோ இது இது வந்து ரீட்டைலுக்காக உள்ளதான் மியூச்சுவல் ஃபண்ட். சாதாரண மக்களுக்கு, சாமானியனுக்கு உள்ள முதலீடு தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதனால அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த தொகையிலேருந்து, ஆனால் கம்பல்சரியாக பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும். இது 3 வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க வந்து முதலீடுகளை பண்ணிக்கலாம். கரெக்டான ஏஜ் என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இந்த ஏர்லியர் த பெட்டர். இப்போ நீங்கள் 21 வயசில் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 21 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் 3000 ரூபா போட சொன்னேன்ல, அதுக்கு பதிலாக 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1500 ரூபா போட்டால் போதும், 1600 ரூபா போட்டால் போதும். ஸோ த ஏர்லியர் த பெட்டர். பட் அட்லீஸ்ட் ஒரு 25 வயசில் கொஞ்சம் செட்டில் ஆகிருப்பாங்க நிறைய பேர் ஜாபில். அந்த 25 வயசுலையாவது அவங்க முதலீடு ஆரம்பிச்சிடுறது பெட்டர். அதையும் மீறிட்டாங்கன்னா 30 வயசு தாண்டி போயில என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மாதம் சேர்க்க வேண்டியது வந்து ஒரு பெரிய அதிகமாகும். அதுவே ஒரு மலைப்பா தெரியும். ஐயோ இவ்வளவா வேண்டாம்னா அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே விட்டுருவாங்க. திருப்பி 40-45 வயசுல இன்னும் பயம் வரும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஏர்லியரா ஜாப்ல சேர்ந்தோடனே முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு 25 வயசு
அப்படி இல்லைன்னா 30 வயசுலயாவது ஆரம்பிச்சிட்டா தான் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்காக அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு எனஃப் பீரியட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மள நாமே நொந்துக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ நான் அப்போ ஆரம்பிச்சிருக்கலாமே, பண்ணியிருக்கலாமே, அப்போ 2000 ரூபா போட்டால் போதும்னாங்க, 3000 ரூபா போட்டால் இப்போ வந்து 15,000 போட வச்சிருக்காங்க, 20,000 போட. ஸோ அதுதான் இது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி ஏஜ் வந்து அட்லீஸ்ட் 30க்குள்ளேயாவது என்ட்ரு பண்ணிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல, அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் அது வரைக்கும் நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, இல்லை கம்பெனி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, இப்படிதான் சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ 1 கோடியோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கு. 30 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன்லாம் தாண்டி இந்த 1 கோடியோட மதிப்பு அப்போ என்னவா இருக்கும், அப்போ இது வேஸ்ட் தானே அப்படின்ற ஒரு மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அதான் இப்போ என்னன்னா, இப்போ சில பேர் பேசுகிறவங்க அது பேசிட்டே போயிடுறாங்க. அதாவது கிரிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஒருத்தங்க வந்து கோட்டையை கட்ட நினைப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து இந்த கோட்டையில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மைண்ட் செட்டு, அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். எங்கேயாவது நம்ம என்ன, நீங்கள் கோடு போட்டால் தான் ரோடு போடலாம். நான் ஐயோ ரோடு 10 கிலோமீட்டர் போடணுமா, 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 3000. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு இருக்குல்ல. அந்த ஆரம்ப புள்ளி வந்து நம்ம 1 கோடிக்கு அன்னைக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அங்கலாய்க்கிறத விட, என்னையால இன்னைக்கு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண முடியும். சட்டியில் உள்ளதான் அகப்பையில் வரும்பாங்க. ஸோ த திங் இஸ், என்னையால எவ்வளோ பண்ண முடியும். இன்னைக்கு என்னையால ஒரு 500 ரூபா முடியுமா, 1000 ரூபா முடியுமா. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். எஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு, நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்குமே இந்தியாவில் வந்து கிராமப்புறங்களில், நம்ம நகர்ப்புறங்களில் 3000 ரூபாய் 5000 ரூபாய் அது என்ன தொகை அப்படின்ட்டுருவோம். கிராமப்புறங்களில் இன்னைக்குமே மாதம் 5000 ரூபாயை வச்சு வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த அரசாங்கம் கொடுக்குற ஊக்கத்தொகையை வச்சு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க அரசாங்கம். ப்ளஸ் அவங்க இந்த கம்மா வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்குது, 10 நாளைக்கு 3000 ரூபா. இந்த 4000 5000 ரூபாயை வச்சே வாழ்க்கை நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. நம்ம நகர்ப்புறங்களே இது என்ன பணமா அப்படின்ட்டுருவோம். இப்போ நீங்கள் சில பேர் யூடியூப் வீடியோவெல்லாம் போடுறாங்க, 100 ரூபாய்க்குள்ள ஒரு நாள் சாப்பாடு நான் முடிச்சிடுறேன் சென்னையில் அப்படின்னு சொல்லியெல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால வந்து there are ways to live. இந்தியாவில் வந்து நீங்கள் இவ்வளோ பணம் இருந்தால் தான் வாழ முடியும்னு இல்லை. எந்த பணம் இருந்தாலும் வாழலாம். ஆனால் பணம்ங்கிறது வேணும், கூடவோ குறையவோ பணம்ங்கிறது வேணும். ஸோ அதனால நம்ம இன்ஃப்ளேஷனை பற்றி யோசிக்காமல், டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 5-6% இருக்குது. இன்னைக்கு உள்ள மதிப்பு அன்னைக்கு இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னைக்கு 1 கோடின்னு பேசுகிறோம், அன்னைக்கு ப்ராப்ளி 10 கோடின்னு பேசுவோம். ஆனால் அந்த 1 கோடியாவது இருந்தால் ஐ ஹவ் சம்திங் டு ஈட் இல்லையா. ஸோ இப்போ மக்கள் வந்து அதைத்தான் யோசிக்கணும். அதனால வந்து நிறைய பேர் என்ன, அன்னைக்கு 1 கோடிக்கு வேல்யூ இருக்காதுன்னு அன்னைக்கு ஒன்றுமே சேர்க்கலை. அப்போ அந்த 1 கோடி அன்னைக்கு உங்கள் கையில் இருக்காது. ஸோ அதனால் வந்து இது பெஸ்ட் திங் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன, வியூகம் என்னென்னா, உங்கள்கிட்ட இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு குடும்ப செலவுகளுக்கு போய் எவ்வளோ மீதம் இருக்கும் அதை வந்து முதலீடு செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் அடுத்த வருஷம் உங்கள் சம்பளம் உயர்ந்திருக்கா, கொஞ்சம் ஏற்ற முடியுமா, முதலீட்டை கொஞ்சம் ஏற்றுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. அப்படியே ஏற்றிக்கிட்டே வரையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 கோடி இல்லை, நீங்கள் 3 கோடி 5 கோடி அடையலாம். இப்போ இந்த 1 கோடிங்கிறது நம்ம 12%ல் சொல்கிறோம். மார்க்கெட்டே 15% கொடுத்துச்சுன்னு வைங்க, அதுவே உங்களுக்கு கையில் 2 கோடி 3 கோடியாக வந்துடும். ஸோ ஆல் தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு ஒரு சின்ன வேலையில் இருப்போம், நாளைக்கு ஒரு பெரிய வேலைக்கு மாறிடுவோம், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, ஸோ இன்னும் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இன்னைக்கு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக சேர்ந்தால் அவங்க லட்சக்கணக்காக கொடுக்குறாங்க சம்பளம். ஸோ அது ஸ்டார்டிங்கே நான் கிராமப்புறங்களே 40,000 50,000 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வாங்குறாங்க. பட் அதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லையாவது ஒர்க் பண்ணி பிஎட் படிச்சிருந்தா தானே இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நாளைக்கு என்ன வேணாலும் விடலாம், இன்றைக்கி குறைவாக இருக்குது. பட் இந்த ஹேபிட் உங்களுக்கு இல்லைன்னா, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஹேபிட் இல்லைன்னா, நீங்கள் லட்ச ரூபா வாங்கலையும் சேமிக்க மாட்டீங்க. இப்போ இன்றைக்கே வந்து என்கிட்ட வர்றவங்க இன்றைக்கி லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க, அவங்களால 30,000 ரூபா 40,000 ரூபா மாதம் சேமிக்க முடியும். ஆனால் வந்து இல்லை சார் எல்லாம் எனக்கு செலவாயிருதுங்கிறாங்க. ஸோ மனுஷன்கிட்ட வந்து லட்ச ரூபா இருந்தாலும் செலவாகுது, 50,000 இருந்தாலும் செலவாகுது, 5,000 இருந்தாலும் செலவாகுது. ஸோ நம்மளுடைய மனநிலை தான் அதை சமநிலைப்படுத்தி நான் இவ்வளோவாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவங்க மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் கூட என்னைய கேட்டால் அவங்களால ஒரு 250 ரூபா சேவ் பண்ண முடியும், டெஃபினட்டாக முடியும். ஸோ அந்த 250 ரூபாயை போடுங்க, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஓகே சார். இப்போ ஹை ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சமயம் ஹை ரிஸ்க்குமே இருக்குது. இதில் எந்த அளவுக்கு சார் ஹை ரிஸ்க் இருக்குது? சரி, மியூச்சுவல் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ் ரிஸ்க் இஸ் தேர். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே வந்து மார்க்கெட்டில் தான் போகுது. மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் தான் அதெல்லாம் முதலீடு செய்யப்படுகின்றன. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க தனியாக பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி பென்ஷன் ஃபண்ட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க.
ஸோ இதே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் அதையும் அதையும் மேனேஜ் பண்ணுறாங்க. சாதாரணமாக எம்ப்ளாயீஸ் வாங்குறாங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ்லேருந்து பிஎஃப் பிடிக்கிறாங்க இல்லையா, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதில் 15% மார்க்கெட்டில் தான் போடுறாங்க. அந்த 15% மார்க்கெட்டில் போடுறதுனால தான் அவங்க பிஎஃப்ல 8.1%, 8.2% கொடுக்க முடியுது. இல்லைன்னா கொடுக்க முடியாது. 6% 7% தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ அவங்க அரசாங்க எம்ப்ளாயி எடுக்காத ரிஸ்க்கே நம்ம எடுக்க போகிறோம். அதனால இங்கே ரிஸ்க் கிடையாது. ஜென்ரலாக சொல்ல போனீங்கன்னா லாங் டேர்மில் கிடையாது. எஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், நோ டவுட் அபவுட் இட். ஏற்ற இறக்கம் இருக்குமே தவிர பணம் காணாமல் போகாது. நீங்கள் 20 வருஷம் 30 வருஷத்துக்குலாம் வச்சுருக்கையில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி மார்க்கெட் விழுந்துச்சா இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக போடட்டும். அதே சமயம் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னால் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே சார், இப்போ பீப்புள் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன சார்? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணி எடுத்துடுவாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன சார் மிஸ்டேக் நடக்கும்? ஜென்ரலாக எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறம்பாங்க, அல்லது போட்ட பணத்தை சேர்த்து எடுக்கிறம்பாங்க, எனக்கு இதுக்கு ராசி இல்லைம்பாங்க, நான் வந்தேன்னா தான் அந்த நஷ்டமாகும், என் ஃப்ரெண்டெல்லாம் போட்டிருக்கான். ஃப்ரெண்டு வந்து 15-20 வருஷம் போட்டிருப்பான், 10 வருஷமாக போட்டிருப்பான், அவனுக்கு நல்ல லாபமாக இருக்கும். பட் ஆனால் இவருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்குன்னு. இவர் வந்து நுழைஞ்சோடனே எனக்கு போட்டேன் மார்க்கெட்டு விழுந்துருச்சு அப்படின்னு, எனக்கு ஹையாக நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ண போவாங்க. சார் நான் வீடியோ பார்த்தேன், இப்போ 20 லட்சம் 30 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போவாங்க. வீடியோவை பார்த்து அதை பார்த்து இவங்க ட்ரேடிங் பண்ணி அதில் வந்து முழுசாகவும் பணத்தை தொலைக்கலாம். இவங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 2 லட்ச ரூபாயும் காணாமல் போகும். நிறைய பேருக்கு அது செபி ரிப்போர்ட்டே இருக்குது. 90-95% ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை இழக்கிறாங்க. ஸோ அந்த தப்பை அவங்க பண்ணாமல் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு நல்ல முதலீட்டில் அவங்க பணத்தை போட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ட்ரேடிங் பண்ணக்கூடாது, F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணக்கூடாது, அன்ரிஜிஸ்டர்டு சிட்ஸில் சீட்டு நிறுவனங்களை போட்டு பணத்தை ஏமாறக்கூடாது, எங்கேயோ ஒரு பிளாட்டு விற்கிறான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லி அதில் பணத்தை ஏமாந்துடக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் தன்னுடைய பணம் வந்து என்னுடைய பணம் நான் ஹார்ட் ஏர்ன்டு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், இதை வந்து நான் எங்கே எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். லாங் டேர்முக்கு நான் போடுறேன். பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். நிறைய முதலீட்டாளர்கள்கிட்ட பேஷன்ஸே கிடையாது, பொறுமையே கிடையாது. நான் போட்டோன்னா டபுள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது மேஜிக் கிடையாது. போட்டோன்னா டபுள் ஆகுறதுக்கு அவங்க ஒரு ஜேர்னி, இது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு அதில் முதலீடு பண்ணிகிட்டே வரையில தான் அவங்க ஒரு நல்ல பலனை, மினிமம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட டபுளாக கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை இன்றைக்கி 6-6.5% கிடைக்குது, இங்கே 12-13% தாராளமாக கிடைக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதை விட என்ன வேணும், 100% ஹையராக கிடைக்கிது இல்லை. ஸோ அதனால பொறுமை அவசியம். ரெண்டாவது, நம்மளா முதலீடு செய்கிறேன் தானா முதலீடு செய்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க போய் மாட்டிக்காமல் எங்கேயாவது மாட்டிக்காமல் ஒரு ப்ராப்பர் அட்வைசரோட, ஒரு ப்ராப்பர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட அவங்களோட உட்காந்து அவங்க மூலமாக முதலீடு செஞ்சு அது நாளைக்கு கொஷின் கேட்க ஒரு ஆள் இருக்கும். அதனால அது மாதிரி பண்ணிக்கிறது, அதெல்லாம் சின்ன சின்ன காமன் மிஸ்டேக்ஸ் மக்கள் பண்ணுறது, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர், ஈஸியாகவே குரோர்பதி ஆகலாம் இன்றைய வளரும் பொருளாதாரத்தில். கண்டிப்பாக சார், சாமானிய மக்களால் எப்படி 1 கோடி ரீச் பண்ண முடியும்னு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.